எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் 140வது வாரம். அதாவது ஒரு திருக்குறள் அதிகாரத்தை இன்னைக்கு முடிக்க போகிறோம், இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை. ஸோ இன்றைக்கான அஜெண்டா வில் ஸ்டார்ட் வித் விநாயகர் பாடல். அது முடிச்சுட்டு இந்த 140வது திருக்குறள் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 140வது திருக்குறள் ஃப்ரம் ஒழுக்கமுடைமை, அதாவது 10வது திருக்குறள் ஃப்ரம் ஒழுக்கமுடைமை. அதை முடிச்சுட்டு இந்த கெஸ் த க்ஷேத்திரம்ல லாஸ்ட்டு வீக் பார்த்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் அதை பண்ணிவிட்டு இந்த வாரத்துக்கு கெஸ் த க்ஷேத்திரம் என்னன்னு பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு சுப்பிரமணிய புஜங்கத்தில் 3 ஸ்லோகங்கள் பேலன்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஃபலஸ்ருதி. ஸோ 2 ஸ்லோகங்கள் முருகனை ப்ரைஸ் பண்ணி அப்புறம் ஒரு ஃபலஸ்ருதி ஸ்லோகம், இந்த 3த்தையும் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இன்றைக்கி சுப்பிரமணிய புஜங்கத்தை வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் கார்த்திகைக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான அஜெண்டா. ஸோ நம்ம இப்போ நம்ம இந்த விநாயகர் பாடலை பார்ப்போம். ராஜேஸ்வரி மேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நமஸ்காரம் மேம். நமஸ்தே. நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூப்பாண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஒரு தடவை படிச்சிடுறேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். எஸ். ஸோ இந்த வாரம் ஒரு குறளில் 10வது குறள் ஃப்ரம் ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தினுடைய 10வது குறளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த குறள் பார்க்கறதுக்கு யாரை கூப்பிடணும்? ஒரு நிமிஷம், லக்ஷ்மி மேம் இருக்காங்களா? பார்த்துடுறேன், ஒரு நிமிஷம் பார்த்துடுறேன். ஸோ இந்த வாரம் இந்த ஒழுக்கமுடைமையினுடைய 10வது குறள், இதனோட இந்த 10 குறள் ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தை முடிக்க போகிறோம். எந்த குறள்லையும் இல்லாமல் இந்த ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வள்ளுவர் சொல்கிற மாதிரி இந்த குறளில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா வள்ளுவருக்கும் தெரிஞ்சிருக்கு எல்லா ஒழுக்க நெறிகள் ஆர் ஒழுக்க முறைகள் அப்படிங்கிறது எவ்ரி ஜென்ரேஷன்ஸ்க்கு அது மாறுறது. இப்போ இருக்கிறவா கிட்ட கேட்டோன்னா அது ஒழுக்கமா அப்படின்னா, நான் எவ்வளோ ஒழுக்கத்தோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஆயிடுது. ஒழுக்கம்ன்றது எது, ஒழுக்கத்தை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதாவது மாறிண்டே இருக்கிற காலத்துக்கு ஒழுக்கம் எது அப்படிங்கிறத சொல்ல போகிறார். அதுதான் இந்த 10வது குறள். ஸோ இது யார் சொல்லணும்? ஸ்ரீமதி மாமி. ஓகே, நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார், பல கற்றும் கல்லார் அறிவிலாதார், அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இன்னொரு தடவை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது
வள்ளுவர் வந்து சொல்றார், பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது எத்தனையோ விஷயங்கள் படிச்சிருப்ப, எத்தனையோ விஷயங்களை நீ வந்து மாஸ்டர் பண்ணியிருப்ப, ஆனாலும் உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு இருக்கிறவர்கள் யாரு அப்படின்னா உலகத்தோடு ஒட்டாதவர்கள் அப்படி வந்து போற்றப்படுவார்கள். அந்த உலகம் அப்படின்னா என்ன? இப்போ என்ன சொல்றது, உலகமே ஒரு 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 ஆக்சஸில் சுற்றின்னு இருக்கு அப்படின்னா நீ ஏன் அதை ரிவர்ஸில் சுற்றுற அப்படின்ற மாதிரி வள்ளுவர் வந்து சொல்கிறாரோ அப்படின்னு ஒரு கொஷின் வருது. அப்போது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், ஒட்டன சேர்ந்து, அணுகி ஆர் அதுக்கேற்ற மாதிரி ஒழுகல், ஒழுகல்னா அப்படி ஒழுகுதல், நடத்தல் அப்படின்னு பொருள். ஸோ இந்த இடத்துல ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறார். யாருனுடைய ஒழுக்கம்? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். இதுதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு இதுவாக இருந்தது. உலகத்தோடு ஏன் அவர் ஒட்டி வாழணும்? பல கற்றும் அறிவுடையவர்கள், அதாவது அறிவு அப்படிங்கிறத வந்து ஞானத்தை பெற்றவர்கள் உலகத்தோடு ஒட்டி வாழணும் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன விஷயம் இடிக்கிறது. உலகம் எப்போவுமே கரெக்டாக இருக்குமா? இப்போ உலகம்னு யாரை சொல்கிறார் வள்ளுவர்? இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு போகிறது இல்லையா? ஸோ அப்போது ஒரு சில ரெஃபரன்சஸ், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, உலகம் அப்படின்னாலே உயர்ந்தவர்களை பற்றி தான் பேசுறது. உயர்ந்தவர்கள் ஆர் சான்றோர், அதாவது சான்றோர்களை பற்றி பேசுறது. உலகம் அப்படின்னா உயர்ந்தோர், உயர்ந்தோர் அப்படின்னா சான்றோர்கள் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால இந்த ஊரோடு ஒத்துவாழ் அப்படின்ற அந்த ஒரு பழமொழி, அது வந்து உலகத்தோடு ஒத்துவாழ்னு சொல்கிற பழமொழி தான் அந்த ஒரிஜினல் பழமொழி. அது அப்படியே மருவி ஊரோடு ஒத்துவாழ்னு மாறிடுது. உலகன்றது ஊரோடு ஒத்துவாழ் அப்படின்னு வந்துட்டு. ஆனால் உலகத்தோடு ஒத்துவாழ் அப்படின்னா சான்றோர்கள், உயர்ந்தவர்களோடு நீ சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அது ஏன் உயர்ந்தவர்களோடு ஒழுகி வாழ வேண்டும்? அவர்களோடு சேர்ந்து ஏன் இருக்கணும்? இந்த உலகம் அப்படின்னா ஏன் அதை உயர்ந்தவரை குடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எங்கே கிடைச்சிது அப்படின்னா திருமுருகாற்றுப்படையில் ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது. உலகம் புகழ்ந்த ஓங்குயர் வீழ்ச்சீர்னு பாடும். ஸோ அப்போது உயர்ந்தவர்கள் அவர்கள் வந்து கடைப்பிடிக்கிற ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நேர்த்தியான ஒழுக்கமாக இருக்கும். அந்த ஒழுக்கத்தை வந்து கடைப்பிடிக்காமல் ஒருத்தர் இருக்கார்கள் அப்படின்னாலும் அவர்கள் எத்தனை நூல்கள், எத்தனை ஒரு விஷயங்களை படித்தாலும் அதை வந்து படிக்காத அறிவில்லாதவர்களுக்கு தான் அவர்கள் வந்து சமமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் படித்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த ஒழுகல் அப்படின்னா என்ன? ஸோ இதுதான் இந்த குறளினுடைய ஒரு மீனிங். அப்போ இந்த ஒழுகல் அப்படின்னா என்ன? ஸோ உலகம்ன்றதோட மீனிங் பார்த்தோம். இப்போ ஒழுகல் அப்படின்னா என்னன்றது பார்க்குறோம். இப்போ வானத்திலேருந்து மழை வந்து கீழே வந்து பெய்யறது. அதை தமிழில் ரொம்ப தூயமான தமிழில் சொன்னோன்னா ஒழுகிறது அப்படின்பா. வானத்திலிருந்து மழை கீழே ஒழுகிறது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டோன்னா வானம் அப்படிங்கிறது உயர்ந்தவர்கள் ஆர் என்ன சொல்கிறது சான்றோர்களை குறிக்கிறது. அவர்கள்கிட்டேருந்து வரக்கூடிய மழை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நல்ல குணங்கள், அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் ஒழுகல் அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ வள்ளுவர் வந்து அதை அப்படி யூஸ் பண்ணுறார் அப்படின்னு தெரியுது. ஸோ உலகம் அப்படின்னா உயர்ந்தவர்கள் ஆர் சான்றோர்கள் அப்படின்னு பார்த்தோம். ஒழுகல் அப்படின்னா வந்து அது வந்து அவர்கள்கிட்டேருந்து வழியாக வர்றது அப்படின்னு தெரியுது. ஆர் அந்த நல் குணங்கள் அப்படின்னு தெரியுது. அது ஒழுக்கம் அப்படின்னும் தெரியுது. ஏன் இந்த உயர்ந்தவர்களோட ஒழுக வேண்டும்?
ஊரோடு ஒத்து வாழ்ன்னு தானே சார் சொல்கிறோம். ஏன் இந்த உலகத்தோடு ஒழுக வேண்டும் அப்படின்னு யோசிச்சோன்னா, இப்போ திருக்குறள், ஒரு ஆத்திச்சூடி, இல்லை ஒரு ஔவையார் எழுதின ஏதோ ஒன்று, இல்லை இந்த உலகத்து பேஸ் பண்ணி இருக்கிற அந்த 17 கீழ்கணக்கு மேல் கணக்கு எல்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஒரு செயல்களை பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்கறது இதெல்லாம். ஆனால் அந்த நூல்கள்லாம் படித்தா மட்டும் போருமா? அதிலிருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கணும் மூலியம். ஆனால் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது, அந்த ஒழுக்க முறைகள் ஆர் நெறிகள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிண்டே இருக்கு. இப்போ அதாவது அந்த காலத்தில் ஒழுக்கம்னு இருந்தது வந்து இந்த காலத்தில் அது ஒழுக்கமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த காலத்துக்கு அது இந்த காலத்துக்கு எது ஒழுக்கம், எதை மாதிரி பண்ணுறது அப்படின்றது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்து போனேன். அந்த காலத்தில் வந்து பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வந்து தானம் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. இந்த காலத்தில் யாரும் பசுமாடும் கண்ணுக்குட்டியும் தானம் பண்ண மாட்டா. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்த ஒரு அதுக்கு பதில் இது அப்படின்னு சொல்லி அது மாறுபடுறது. இந்த காலத்தில் அது இன்னும் கொஞ்ச காலகட்டத்தில் வெளியில் தான் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு ஆகிடும். ஸோ அது அப்படி மாறிடுறது இல்லையா? அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நெறிகள் ஆர் ரூல்ஸ் அதெல்லாம் வந்து மாறின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒழுக்கமும் மாறக்கூடியது தான் அப்படின்னு வள்ளுவர் புரிஞ்சுட்டார் போல் இருக்கு, அவர் தெரிஞ்சுட்டார் போல் இருக்கு. அவருக்கு அப்பயே அந்த இது இருக்குது. இப்போ இவெல்லாம் சொன்னாலாம் இப்படிலாம் கேட்க மாட்டா, அதுவும் மாறிண்டே இருக்கு. அதுக்கு என்ன தீர்வு? அந்த மாற்றத்தை இவர்கள், அதாவது இங்கே இருக்கிறவர்கள் எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், அதுக்கு அதை எப்படி இவ கண்டுபிடிப்பா அப்படின்னா, எது மாறும், எது சரியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து யார் சொல்லணும்? சான்றோர்கள் சொல்வார்கள் இல்லையா? ஸோ அவர்கள் வந்து எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி பல நூல்களையும் கற்று அவர்களுடைய அனுபவத்தினால அந்த ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நேர்த்தியாக இது சரி, இது சரியான ஒழுக்கம், இது சரியில்லாத இது ஒழுக்கம்னு சொல்லவே கூடாது, ஆனால் நீங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு இதெல்லாம் வந்து யார் சொல்லுவா அப்படின்னா, உயர்ந்தவர்கள் சான்றோர்கள் சொல்லுவார்கள். அப்போது இன்னைக்கு அது அதாவது அற நூல்கள் எல்லாம் வந்து சொல்கிறது, அதில் இன்னைக்கு பொருந்தாதது எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னைக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களை, இல்லை இன்னைக்கு பொருந்தாத விஷயங்களை எந்த அளவுக்கு பொருந்த முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்வில் அதை எடுத்து கொண்டு போய் செய்யறது வந்து அந்த சான்றோர்கள் செய்வார்கள். அந்த நல்ல மாற்றங்களை அதை வந்து நம்ம யார்கிட்டேருந்து கற்றுக்கலாம்னா, உயர்ந்தவர்கள் சான்றோர்கள் கிட்டேருந்து கற்றுக்கலாம். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களோடு சேர்ந்து ராமருக்கு அணில் உதவி பண்ண மாதிரி நம்மளும் வந்து அவரோட சேர்ந்து ஒழுகணும். அதுதான் அந்த ஒழுக்கத்தினுடைய ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்கிறது, ராமா 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 என்று நாமும் சொல்லி பார்க்கணும், நாமும் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேரணும் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் பஜனை பண்ணி பார்க்கணும், எதுவுமே தெரியலன்னா அந்த அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்துடணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒழுக்கத்தை என்னதான் சார் ஒழுக்கம்னா இத்தனை 9 குறளில் சொல்லிட்டீங்க சார், எனக்கு வந்து புரியலை அப்படின்னா, நீ என்ன பண்ணு, ஒன்றும் பண்ணாத. எவன் ஒருத்தன் ஒழுக்கத்தோடு இருக்கானா பாரு, அவன் சான்றோர்களாக தான் இருப்பான். அந்த சான்றோர் வழியில் நீ போ, அவன் உன்னை கூட்டின்னு போவான். ஸோ இது 10வது குறள் வந்து ஒரு ரெமிடி மாதிரி கொடுத்துட்டார் வள்ளுவர். ஸோ அந்த சான்றோர்களுடைய பாதை அப்படின்றது ரொம்ப க்ளீனாக இருக்கும். அவன் வந்து எல்லா முள்ளையும் அவன் எடுத்துருவான், அவன் ஒட்டின்னு இருப்பான், அது அவன் காலில் இருக்கும். அவன் போகிற வழியில் நீ போ, உனக்கு ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி வள்ளுவர் வந்து ஒரு இது சொல்கிறார். அதனால நீ என்னதான் கற்று இத்தனை உனக்கு வந்து தெரிஞ்சாலும் நீ அந்த சான்றோர்கள் போகிற பாதையில் நீ போகல அப்படின்னா அப்போ யூ ஆர் அண்டர் சம் மிஸ்டேக்
அப்படின்னு சொல்றார். அதுதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்ற இந்த குறள். ஸோ இதுதான் இந்த 10வது குறள். ஸோ இந்த குறளை இன்னும் ஒரு 2 தடவை சொல்லிடுங்க, நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாதார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாதார் அறிவிலாதார். கல்லார் தான், கல்லார் அறிவிலாதார். அறிவிலாதார். சூப்பர் சூப்பர். எஸ். ஸோ ஆக்சுவலா இதனுடைய இதுல கல்லார் பல கற்றும் கல்லாருன்றது வந்து மாறி இருந்தா கரெக்டா இருக்கும்ல. இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் பல கற்றும் அறிவிலாதாருன்னா நல்லா இருக்கும்ல, கரெக்டா? ஆமா அது ஆமா அது நம்ம டைரக்டா வந்துருங்கிறேன். மீனிங் வந்து அது இவர் அந்த மாதிரி எழுதியிருக்கார். அதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்குமா இருக்கும், என்ன சொல்றது, ஏதாவது கிராமர் இருக்குமா இருக்கும், தெரியல எனக்கு. கரெக்ட் இருக்கும். ஏன்னா இது வந்து ஏன்னா இந்த பல கற்றும் அப்படின்றது வந்து ஒரே வார்த்தையா 2 வார்த்தையான்னு நம்மளுக்கு இது இருக்கு. ஆனா பல கற்றும் அப்படின்னு சொல்லி சேர்த்து போட்டிருக்காரு. அந்த மாதிரி சேர்ந்த வார்த்தைகள் எல்லாமே இல்ல அறிவிலாதார்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வாக்குல சொல்லும் போது. ஆமா ஆமா, பல கற்றும் பல நிறைய கத்துண்டா கூட நிறைய படிச்சிருந்தா கூட அது அறிவில்லாதமா தான் ஆகும் அப்படின்னு, ஞானம் இல்லாதவர்களாக தான் கல்லார் கருதப்படுவார் தான் நான் சொல்லுவேன். படிக்காதவன் எல்லாத்தையும் கத்துண்டாலும் அறிவில்லாதார் அப்படின்றான். கல்லார் பல கற்றும் அறிவிலாதார். கரெக்ட். ஓகே. ஸோ அது ஐ திங்க் அந்த 4வது வார்த்தை வந்து 2 வார்த்தையாக இருந்ததுன்னா வந்து அந்த மாதிரி வருதா இல்லை என்னன்னு தெரியல. அதுக்கு என்ன கிராமர் அவர் வச்சுருக்காருன்னு தெரியல. அது இன்னும் டீப்பாக போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்ட். அவரோட வார்த்தையை வந்து 2ஆ பிரிச்சுடுறாரு. சில இடத்துலலாம் பார்த்திருக்கேன் இல்லையா? ஆமா ஆமா, ஒரே வார்த்தையை 2ஆவும் நம்ம வந்து ஒரு வார்த்தை நினைச்சுட்டு இருக்கோம், நான் ஒரு 2ஆ பிரிச்சு அது 2 வார்த்தையா காட்டுறாரு. நிறைய குறள்கள்ல பார்த்திருக்கேன். ஆமா ஆமா. இல்லை பரிமேலழகர் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்க்குறேன், ஒரே நிமிஷம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் அப்படின்னு போடுறாரு அவர். உலகத்தோடு பொருந்த ஒழுகுதலை கல்லாதார் பல கற்றும் அறிவிலாதார், பல நூல்களையும் கற்றாராயினும் அறிவிலாதார் அப்படின்னு சொல்றார். இங்க பார்த்தா அந்த அறிவில்லாதார்ன்றது 2 வார்த்தையா இருக்குல்ல. ஆக்சுவலா அது ஒரு வார்த்தை தானே. இந்த பலக்கற்றும் ஃபார்முலாவை எடுத்துட்டா அறிவில்லாதார்ன்றது ஒரு வார்த்தை ஆயிடும். ஆமா, அறிவிலாதார் அறிவிலாதார்னு எழுதியிருக்காரு அவர். அதான் இதுல வந்து என்னன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார், உலகத்தோடு ஒட்ட அதாவது சான்றோர்களோடு ஒட்ட ஒழுகாமல் இருக்கிற அந்த ஒழுகிற அந்த விஷயத்தை கல்லார் பல கற்றும் அறிவிலாதார். அப்படி இதை படிக்காதவன் அதை என்ன கத்துண்டாலும் அது வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றேன். கரெக்ட். உங்ககிட்ட வந்து கத்துண்டு எவ்வளவு நானும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். எஸ். ஸோ கெஸ்த க்ஷேத்திரம் இந்த வாரம், போன வாரத்தினுடைய கெஸ்த க்ஷேத்திரம் வந்து உத்தரகோசமங்கை கோவில், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கோவில். மதுரையிலேருந்து ஐ திங்க் திருச்செந்தூர் போகிற வழியில் ஒரு பாதையில் அப்படி பிரிஞ்சு போகும் அந்த இடம். இந்த உத்தரகோச மங்கைக்கு வந்து தேவாரம் இருக்கா, 3 பேரும் பாடியிருக்காளா அப்படின்னா இல்லை. தேவாரம்ன்றது 3 பாடினது. திருவாசகம் தேவாரம் எல்லாம் கலந்தது வந்து திருமுறையில் 12 இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் அந்த இது. தேவாரம் வந்து அப்பர் சம்பந்தர் சுந்தரர் பாடினது தேவாரம். ஸோ இந்த 3 பேர் பாடினதும் தேவாரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு தேவாரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் திருவாசகத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35-40 இடத்துல வந்து இந்த க்ஷேத்திரத்தை பற்றின இது வருது. அதாவது இலவந்திகை பள்ளி அப்படின்னு சொல்லி அவர் அந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு இது. இலந்த மரம் சொல்கிறோம் இல்லையா, அது இலவந்திகை மரமா, அது பேர்.
அது ஏன் இலவந்திகைன்னு தெரியல, அது இன்னும் பார்க்கணும். இந்த இலவந்திகை ஆர் இலந்தை, அந்த இலந்தை அப்படின்ற மரத்தை வந்து அந்த அந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சமாக வச்சுருக்கிற ஒரு மரம், ஒரு கோயில். அந்த கோயிலினுடைய அந்த இடத்தினுடைய பேர் வந்து இலவந்திகை பள்ளி. மேபி இலந்த மரமாக இருந்திருக்குமா இருக்கும். இப்போ இங்கே வில்லிவாக்கத்தை வந்து வில்வாரண்யம்னு சொல்லுவாள். வில்வம் மரமாக இருந்த வில்வக்காடாக இருந்த இடம் தான் வந்து இப்போ இப்படி இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவாள். ஸோ அந்த இலந்தை மரம் இருந்த க்ஷேத்திரம், அதனால அது பேர் இலவந்திகை பள்ளி ஆர் உத்தர கோஷமங்கை. புரசை மரம் புரசைவாக்கம் இல்லையா? ஆமாம், புரச மரம் புரசவாக்கம், கரெக்ட். அயன் மரம் அயனாவரம். ஆமாம், கேள்விப்பட்டேன். அதே மாதிரி பெரம்பூர்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பேரன்பு ஊராம், அன்பு உள்ளவர்கள். ஆமாம், பேரன்பு ஊர், அதனால அது பெரம்பூர் ஆயிடுத்து. இப்படி இங்க அயன்புரம் வந்து இந்த சிவன் கோயிலை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. அயன்புரம், அயன்னா சிவபெருமான். இந்த சிவன் கோயில் இங்க இருக்குல்ல பக்கத்துல, அதை குறிக்கிறதுன்னு சொல்றா. தெரியல. அயன்னா பிரம்மான்ல, அயன்னா சிவன் தானே இல்லையா? அயன்னா பிரம்மான்னு நினைக்கிறேன். அயன், அயன்னா இது பிரம்மாதான். இங்க தலைமேல் அயன் கையெழுத்து, கரெக்ட். அயன்னா பிரம்மா தான். பிரம்மா வணங்கின ஊரா இருக்கும். ஓகே ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மரத்தை குறிக்கிறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், மேபி. ஓகே, ஆமா. ஸோ அதனால அந்த மாதிரி இலவந்திகை பள்ளி ஆர் இலந்தை பள்ளி அப்படின்னு இருந்தது. அது உத்தர கோஷமங்கை. இந்த இடத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, மங்களநாத சுவாமி, மங்களேஸ்வரி ஒரு மங்களநாயகி, அந்த அம்பாள் பேர். அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா, 5.5 அடி உயரத்துக்கு ஒரு மரகத கல்லான நடராஜர் இருக்கார். அதுதான் நம்ம இப்போ இந்த இதில் பார்த்துன்னு இருக்கோம் ஸ்க்ரீனில். இந்த நடராஜருக்கு எப்படின்னா, வருஷம் ஃபுல்லாக சந்தன காப்பில் தான் இருப்பார். ஏதோ ஒரு ஆருத்ராம்போதோ எதும்போதோ வந்து அபிஷேகம் பண்ணுவா. அப்போ அந்த மரகத கல்லினுடைய ஒரு இதை வந்து நம்ம பார்க்க முடியும் அபிஷேகத்தில் அப்படின்னு சொல்லுவாள். நான் இது வரைக்கும் போனதில்லை, பட் ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டாவது ரொம்ப சிறப்பு அப்படின்னா, இந்த ஊரில் வந்து சிவனுக்கு வந்து தாழம்பூ உண்டு. தாழம்பூ ஜென்ரலாக வந்து தாழம்பூ வந்து பொய் சாட்சி சொன்னதுன்றதுனால அது வந்து சேர்த்துக்க மாட்டான். ஆனால் இந்த ஊரில் தாழம்பூ வந்து சிவனுக்கு வந்து போடுவாள். இது வந்து ஒரு சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு என்னன்னா, மண்டோதரின்னு ஒருத்தி இருந்தா. அவ யாரு சொல்லுங்க யாராவது? ராவணனுடைய வைஃப். அவ வந்து இந்த ஸ்தலத்துல இருக்கிற சிவனை வந்து இது பண்ணிட்டு தான் ராவணனை கல்யாணம் பண்ணிட்டாலாம். இப்படி ஒரு அசுரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ வந்து தவமெல்லாம் இருந்திருக்கா பாவம். அவன் நல்லவன் தான், சிவபக்தன் தானே. சொல்லிட்டேன் ஏதோ அவன் தங்க பேச்ச கேட்டுட்டு ஆடிட்டான், அதனால பிரச்சனை ஆயிடுது. இதுதான் இதிகாசத்துல. ஆமா, இந்த சினிமாவே இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறா. சினிமாலாம் வர மாதிரின்னு சொல்லாதீங்க கௌரி. இது மாதிரி சினிமா இல்ல, சினிமால வந்து வேற மாதிரி சொல்றேன். ஹீரோ வந்து ரவுடியா இருந்தாலும் அவனை விரும்பி ஹெல்ப் பண்ணிப்பால, கேட்டா ஒரு அபத்தமா ஒரு ரீசன் சொல்றாரு. அந்த மாதிரி ராவணன் ரொம்ப நல்லவன், நல்ல சிவபக்தன். அவனை மிஞ்சின அந்த ஒரு சிவபக்திக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டே கிடையாது. அதனால்தான் ராமருக்கே ரொம்ப இதுவாகிடுது, இந்த ஐயோ இவனை எப்படி கொல்றது அப்படின்னு ஆயிடுத்து. அப்புறம் வந்து அகஸ்தியர் வந்து சொல்லி தான் நம்மளுக்கு அந்த இதெல்லாம் பார்க்குறோம், ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அதெல்லாம் வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து இந்த உத்தர கோஷமங்கை இந்த கோயில். இதை தவிர வேற ஏதாவது சிறப்புகள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். அடுத்த க்ஷேத்திரம் இதுதான் முதல்ல தோன்றின சிவன் கோவில். ஃபர்ஸ்ட் ஆதி கோயில் இதுதான் சொல்லுவாங்க. இதுதான் முதல் தோன்றின சிவன் கோவிலேவா. ஓஹோ. அதுக்கப்புறம்
மரகத நடராஜரை சுத்தி வந்து தண்ணி தான் இருக்கும். நம்ம போறதே சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த நடராஜர் வந்து அந்த சவுண்ட் அதிர்வு கூட தாங்க கூடாதுங்கிறதுக்காக அத சப்ஸ்டியூட் பண்றதுக்கு தான் சப்சைட் பண்றதுக்கு தான் தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. சத்தமா உள்ள சன்னதிக்குள்ள சத்தமாவும் பேசக்கூடாது. ஓகே. லாஸ்ட் டைம் போனேன். இன்னொன்னு கூட சொல்லுவா, இந்த க்ஷேத்திரத்து சுவாமியை தரிசனம் பண்ணா மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லுவா. ஓகே. கண்டிப்பா. போன வாரம் கூட ஒரு கோயில் அந்த மாதிரி பார்த்தோம்ல நம்ம. அந்த அது வந்து அந்த சுவாமிய பிரதட்சணம் பண்ணா அது கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்துல. ஒரு 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 சுத்துக்கு ஒரு ஜென்மம், ஒரு ஜென்ம பாபம் போகும். கரெக்ட். மறு ஜென்மம் கிடையாது இல்ல அதுல. கரெக்ட். ஆமா. அதுக்கு இப்போ அந்த சுத்தி வர்றதுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ அது டோக்கன். ரொம்ப சீப்பா ஆயிடுச்சு. மறு ஜென்மம் வராம இருக்கு. நினைச்சேன் இந்த கவுண்டர் வரும். ஓகே. ஸோ வந்து அடுத்த க்ஷேத்திரத்துக்கு போவோம். அடுத்த க்ஷேத்திரம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சுடலாம். சுவாமி மலையா? இல்லை, முருகன் கோயில்னு தெரிஞ்சிருது. பரவாயில்ல. இந்த கரெக்ட், முருகன் கோயில் தான். அதான் க்ளூ. அதுக்கு மேல க்ளூ கொடுத்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவேன். மருதமலையா? மருதமலை, எக்ஸாக்ட்லி மருதமலை தான். ஸோ மருதமலையை பற்றின ஒரு விஷயங்களை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த கெஸ்ட் த க்ஷேத்திரம் இன்னைக்கான க்ஷேத்திரம். குயிக்லி ஃபார்வர்ட் என்ன பண்ணுவோம், நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு போவோம். இன்னைக்கு எப்படியாவது இந்த 3 ஸ்லோகங்கள் முடிச்சே ஆகணும். நான் அப்படின்னு இல்லை, இன்னையோட முடிக்கணும். இந்த கார்த்திகை பௌர்ணமியில் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக இன்னைக்கு முடிஞ்சது. நேற்றுக்கு பௌர்ணமி, இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் நேரா 29th போயிட்டேன். ஆமாம். 30 ஸ்லோகம் முடிச்சாச்சே, 31க்கு போகணும். இல்ல ஆனா எப்படி நீ ரிவைஸ் பண்ணீங்கல்ல, ஓகே, அத பத்தி ஒரு இது ஒரு 2 செலக்ட் நோட் சொல்லுங்க. சோ ஐ தாட் ஓகே. சரி, 29ல இருந்து போய்டும். 29வது ஸ்லோகம் இது யார் சொல்லணும்? லக்ஷ்மி மேம். நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. 29 கௌரி. எஸ். மிருகா பக்ஷிணோ தம்சகா ஏ ச துஷ்டாஹ. மிருகா பக்ஷிணோ தம்சகாயே ச துஷ்டாஹ ததா வியாதயோ பாதகாயே மதங்கே. ததா வியாதயோ பாதகாயே மதங்கே. भवच्छक्ति तीक्ष्णाग्रभिन्नाः सुदूरे. भवच्छक्ति तीक्ष्णाग्रभिन्ना सुदूरे. विनश्यन्तु ते चूर्णितक्रौञ्जशैल. विनश्यन्तु ते चूर्णितक्रौञ्जशैल. यस. சேத்து நான் படிச்சுட்டுமா? சேத்து ஒரு தடவை படிச்சுங்க. மிருகா பக்ஷிணோ தம்சகாயே ச துஷ்டாஹ ததா வியாதயோ பாதகாயே மதங்கே. பவத் சக்தி தீக்ஷ்ணாக்ர பின்னா சுதூரே. வினஷ்யந்து தே சூர்ணித கிரௌஞ்ச சைல. எப்படி வந்து இந்த முருகனுடைய கையில் இருக்கிற வேல் என்னுடைய அந்த பாதகங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் தூரத்தில் கொண்டு போய் அதை வந்து வினஷ்யந்து. ஸோ தூரத்தில் கொண்டு போய், இங்கே என் கண்ணு முன்னாடி ஒன்றுமே இருக்கக்கூடாது. முருகா நீ ஒன்று போகிறோம், நீ என்ன பண்ண, எல்லாம் இந்த வேலை கொண்டு போய் அதை குத்தி அப்படி ஓரத்தில் கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல போடு. நீ தான் அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை வச்சுட்டு இருக்கிய, அந்த சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் போய் போடு அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது 30வது ஸ்லோகம்.
இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு யாரை கூப்பிடலாம்? சாவித்ரி மேம். சாவித்ரி சங்கர் மாமியா? எஸ். ஓகே, நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். ஜனித்ரி பிதாச்ச ஸ்வபுத்ராபராதம் ஜனித்ரி பிதாசஸ்வ புத்ராபராதம் சஹேதே ந கிம் தேவசேனாதிநாத. சஹேதே நகிம் தேவசேனாதிநாத. அஹம் சாதி பாலோ அகம் சாதி பாலோ பவான் லோகதாத்தः பவான் லோகதாத்தக க்ஷமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷ. க்ஷமஸ்வாபராதம் சமஸ்வம் மகேஷ. சொல்லிடுவா. சேர்த்து சொல்லிடுங்க. ஜனித்ரி பிதாச ஸ்வபுத்ராபராதம் சஹேத நகிம் தே சஹேதே நகிம் தேவசேனாதிநாத. அகம் சாதி பாலோ பவான் லோகநாத தாதக சமஸ்வாபராதம் சமஸ்தம் மகேஷ. அந்த பிதா பிதா மட்டும் பிதா வரணும், வேற இது இல்ல. ஓகே, சூப்பர். ஓகே. ஜனித்ரி பிதா பிதாச்ச. ஓகே, தன்யவாதங்கள். தேங்க்யூ. ஸோ அடுத்தது 31வது ஸ்லோகம். ஸோ இப்படி நான் பண்ண அபராதங்கள், அதாவது நான் பண்ண பிழைகளை பொறுத்தருள்வாயாக அப்படின்னு முருகனை சொல்லி சமாதானம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இந்த 31வது ஸ்லோகம் அவனை நமஸ்கரிக்கும் ஸ்லோகம். இந்த 31வது ஸ்லோகம். 32வது ஸ்லோகம் அவனுடைய ஒரு ஜெய ஜெய ஜெயன்னு ஒரு கோஷம் போடுற ஒரு ஸ்லோகமாக அமையிறது. ஸோ இந்த 2 ஸ்லோகங்களும் அவன் இன் பிரைஸ் ஆஃப் முருகா. இப்போ 30 ஸ்லோகங்களும் இன் பிரைஸ் ஆஃப் ஹிம் தான் பார்த்தோம். ஆனால் இந்த 30 ஸ்லோகங்கள் வரைக்கும் இன் பிரைஸ் ஆஃப் ஹிம் பார்த்த கூட நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத அவனை ப்ரைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கிறதுக்காக நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஸ்லோகங்களாக அமைஞ்சிருக்கு. இந்த 31வது ஸ்லோகம் எக்ஸ்க்ளூசிவ்லி அவனை இது பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லோகமாக அமையிறது. எஸ். ஸோ இந்த ஸ்லோகம் பார்க்கறதுக்கு யாரை கூப்பிடணும்? சரஸ்வதி நட்ராஜன். ஓகே, சூப்பர். நான் இருக்கேம்மா. எஸ். நமः கேக்கினே கேக்கினே சக்தயே சக்தயே சாபி துப்யம். சாபி துப்யம். நமः கேக்கினே சக்தயே சாபி துப்யம். நமः கேக்கினே சக்தயே சாபி துப்யம். நமஸ்சாக துப்யம். நமஸ்சாக துப்யம். நமः குக்குட்டாய. நமः குக்குட்டாய. நமः கேக்கினே சக்தயே சாபி துப்யம். நமः கேக்கினே சக்தயே சாபி துப்யம். நமஸ்சாக துப்யம். நமஸ்சாக துப்யம். நமः குக்குட்டாய. நமः குக்குட்டாய. நமः கேக்கினே சக்தயே சாபி துப்யம். நமஸ்சாக துப்யம். நமஸ்சாக துப்யம். நமः குக்குட்டாய. நமः கேக்கினே சக்தயே சாபி துப்யம். நமஸ்சாக துப்யம். நமः குக்குட்டாய. இன்னொரு தடவை. நமः கேக்கினே சக்தயே சாபி துப்யம். நமஸ்சாக துப்யம். நமः குக்குட்டாய. ஓகே. நமஸ்சிந்தவே நமஸ்சிந்தவே சிந்து தேசாய துப்யம். சிந்து தேசாய துப்யம். நமஸ்சிந்தவே சிந்து தேசாய துப்யம். நமஸ்சிந்தவே சிந்து தேசாய துப்யம். புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. எஸ். நமஸ்சிந்தவே சிந்து தேசாய துப்யம். நமஸ்சிந்தவே சிந்து தேசாய துப்யம். புனஸ்கந்தமூர்த்தே புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. நமஸ்தே நமோஸ்து.
எஸ், இப்போ சேர்த்து. நமக்கே நீ சொல்ற, நானே சொல்ல சொன்னமா? நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். நம கேக்கினே சக்தயே சாபி துப்யம் நமச்சாக துப்யம் நம குக்குட்டாய நம சிந்தவே சிந்துதேசாய துப்யம் புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. நமக்கேக்கினே சக்தயே சாபி துப்யம் நமச்சாக துப்யம் நம குக்குடாய நமச்சிந்தவே சிந்து தேசாய துப்யம் புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. சூப்பர். ஃபஸ்ட்டு நமஹ அப்படின்னா என்ன நம்ம சொல்கிறது? நமஸ்காரம். நமஹ உனக்கு நமஸ்காரம். தே நமஹ துப்யம் நமஹ உன் பொருட்டு நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம். துப்யம் அப்படின்னா நமஸ்துப்யம் அப்படின்னா நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி, சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி சொல்கிறோம் இல்லையா? நமஸ்துப்யம், துப்யம் அப்படின்னா உனக்காக, துப்யம் நமஹா உனக்கு நமஸ்காரம். ஸோ நமஹா அப்படின்றதோட மீனிங் நமஸ்காரம். ஸோ இந்த இடத்துல நிறைய நமஹா வருது. முருகனை சொல்லி சொல்லி நமஸ்காரம் சொல்கிறாரா? 19வது ஸ்லோகம் மாதிரி இருக்கா? 19வது ஸ்லோகத்தில் எப்படி பார்த்தோம் நம்ம? குஹ தேவசேனாதிநாத அப்படின்லாம் ஒரு அவனுக்கான நாமங்களை சொன்னார். இந்த இடத்துல அவனை பற்றி சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஆனால் அவன் கையில் இருக்கிறது வேலு, அப்புறம் வந்து அவனுடைய வாகனம் மயில், எல்லாத்தையும் சொல்ல போகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கேக்கினே அப்படின்னா மயில், கேக்கி அதாவது மயிலை வாகனமாக வச்சுருக்கிறவனே கேக்கினே. அந்த கேக்கி அப்படின்றது வேதஸ்வரூபமாக இருக்குது. இந்த மயில் வந்து வேதஸ்வரூபமாக இருக்குது. அந்த வேதஸ்வரூபமாக இருக்கிற மயிலுக்கு நமஸ்காரம். நமஹா கேக்கினே நமஹா சொல்லிட்டார். அபிச்ச சாப்பி அப்படின்னு இருக்கு இல்லையா? அபிச்ச இன்னும் சக்தையே நமஹா சக்தையே துப்யம் நமஹா மோக்ஷத்தினுடைய சாதனமாக இருக்கக்கூடிய வேல், சக்தி ஆல் வேல். இந்த வேல் பராசக்தி ஸ்வரூபமாக இருக்குது, அது பிரம்ம வித்யா ஸ்வரூபமாக இருக்குது இந்த வேல். அந்த வேலுக்கு துப்யம் நமஹா, வேலே உனக்கு நமஸ்காரம். கேக்கினே நமஹா அபிச்ச சக்தையே துப்யம் நமஹா சொல்லிட்டார். இதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன். அதுக்கப்புறம் சாக துப்யம். சாக அப்படின்னா செம்மறி ஆடு. இந்த ஆட்டை வாகனமாக வச்சுருக்கிறவனே நீ முருகா. செம்மறி ஆட்டு வாகனத்துக்கு ஒரு மாயா தத்துவ ஸ்வரூபமாக இருக்குது அந்த வாகனம். இந்த ஆடு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும், அது அப்படியே ஒலாத்தும். இந்த மாதிரி ஒரு ஆடை வச்சுருக்கு. அது எப்படி ஒலாத்தும் அப்படின்னா மனசு போகிற போக்கில் போகும். அது திடீர்னு குதிக்கும், ஆடும், ஓடும், நிற்கும், படுத்துட்டே இருக்கும், இல்லை வந்து இப்படி ஓடிண்டே இருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி தானே நம்ம மனசு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனசை அவன் கட்டுப்படுத்தி அதுதான் ஆட்டை வாகனமாக வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி செம்மறி ஆட்டு அந்த ஆடை வந்து வாகனமாக வச்சுருக்கிறவன் மாயா தத்துவஸ்வரூபமாக இருக்கிறது இந்த ஆடு. ஸோ இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தத்துவஸ்வரூபம் இருக்குது. வேதஸ்வரூபமாக அந்த மயில் இருக்குது. சக்தி அவர் அந்த வேல் எப்படி இருக்குது அப்படின்னா மோக்ஷஸ்வரூபமாக மோட்சத்தை தரக்கூடியதாக இருக்குது. அப்புறம் அந்த ஆட்டை பார்த்தோன்னா ஆடு வாகனமாக வச்சுருக்கான் முருகன். அதை பார்த்தா என்ன சொல்கிறது, மாயா தத்துவ ஸ்வரூபமாக இருக்குது, மாயையால் மூடப்பட்டிருக்கு எல்லாம். அதையும் தாண்டி அவன்கிட்ட போகணும். அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. ஸோ சாக துப்யம் நமஹா நமஹா சாக துப்யம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் குக்குட்டாய நமஹா நம குக்குட்டாய. ஸோ கோழி கொடியை வச்சுருக்கவன் முருகன், அதையும் ஒரு வாகனமாக வச்சுருக்கான் கோழியை. அந்த கோழி என்ன பண்ணுறது அப்படின்னா அகங்கார ஸ்வரூபமாக இருக்குது, அதையும் அடக்கி வச்சுருக்கான். அப்படி கோழி கொடியை உடையவன் குக்குட்டாய. குக்குட்டாய நமஹானா கோழியை வாகனமாக வச்சுருக்கிறவன் அப்படின்னு வச்சுப்போம். அப்புறம் சிந்தவே நமஹா நம சிந்தவே. சேவல்
அது கோழின்னு சொல்லுவா, கோழி கொடியுடையன்னு தான் சொல்லுவா. ஓ ஐ திங்க் கோழிக்கும் சேவலுக்கும் ரெண்டும் ஒரே இனமாக தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். இன்னும் ஓகே. அந்த இனத்தின் பேரில் இப்போ மாடுனா மாடுன்னு சொல்கிறாங்க, மாடுல பசு மாடா இந்த மாடா இருக்கு இல்லையா, கரெக்ட் கரெக்ட். அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ சிந்தவே, சிந்து அப்படின்னா சமுத்திரம். இந்த சமுத்திரத்துக்கு நமஸ்காரம். ஆனந்த ரூபம். இந்த சமுத்திரத்தை பார்த்தாலே நம்மளுக்கு ஆனந்தம் வருது. அப்படி என்னதான் இருந்தாலும் பீச்சுக்கு போகிறது அப்படின்றது ஒரு இது. ஸோ அந்த மாதிரி அந்த பீச் என்ன பண்ணுறது, இந்த சமுத்திரம் என்ன பண்ணுறது அப்படின்னா அது ஒரு ஆனந்த ரூபமாக இருக்குது. அதுக்கு நமஸ்காரம், சமுத்திரத்துக்கு நமஸ்காரம். சிந்தவே நமஹ, இது முடிஞ்சிடுது. சிந்து தேசாய துப்பியம் நமஹ. அதுக்கப்புறம் அந்த முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரமா இருக்கிற சிந்து தேசம் என்ன? திருச்செந்தூர். திருச்செந்தூர். அந்த க்ஷேத்திரத்துக்கு நமஸ்காரம். சிந்து தேசாய துப்பியம் நமஹ. ஸோ இதெல்லாம் இதை வச்சுட்டு இருக்கிறவனே உனக்கு நமஸ்காரம், அந்த மாதிரி வருது. சிந்து தேசாய துப்பியம் நமஹ. அப்படி முக்தி தரக்கூடிய நகரமாக இருக்கிற ஸ்ரீஜெயந்திபுரத்திற்கு நமஸ்காரம். அதில் இருக்கிற மூர்த்திக்கு நமஸ்காரம். இதெல்லாம் சொல்லிட்டு ஸ்கந்தமூர்த்தே முருகா புனः தே நமஹ. புனः ஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே. மறுபடியும் உனக்கு நமஸ்காரம். இத்தனையும் சொன்னேன், உனக்கும் நமஸ்காரம்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனையும் நீயும் வேறு வேறு இல்லை. மறுபடியும் உனக்கு புனகான மறுபடியும் உனக்கு நமஸ்காரம் சொல்லு. ஏண்டா என்னை பற்றி சொல்லவே இல்லையடா அப்படின்னு நீ நினச்சிடாத. இத்தனையும் நீ தானே, இந்த ரூபமாக இருக்கிறதெல்லாம் நீ தானே அப்படின்னு கனெக்ட் பண்ணுற. புனகா ஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே. ஸ்கந்தமூர்த்தியான உனக்கும் மறுபடியும் நமஸ்காரம். ஓஹோ, இவ்வளோ நேரம் என்னை பற்றி தான் சொன்னியா நீ அப்படின்னு முருகன் கேட்பானா? அவனுக்கும் தெரியும் அது அவனுடைய அங்கங்கள் தான் இது எல்லாமே அப்படின்னு. ஸோ புனகா ஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே, மறுபடியும் உனக்கு நமஸ்காரம். நமோ அஸ்து, நமஹா அஸ்து, அந்த நமஸ்காரங்கள் அஸ்து அப்படின்னா உன்னிடம் சேரட்டும். தே நமோ அஸ்து. ஸோ இத்தனை நமஸ்காரம் பண்ணேனே அதெல்லாம் உனக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்கிறார். நம கேக்கினே, நம சக்தையே, நமஸ்சாக, அதுக்கப்புறம் குக்குட்டாய நமஹா, சிந்தவே நமஹா, சிந்து தேசாய நமஹா, ஸ்கந்தமூர்த்தே நமஹா. 8 நாமங்கள். 8 வருதா? கேக்கினே, சக்தையே, சாக, குக்குட்டாய, சிந்தவே, சிந்து தேசாய, ஸ்கந்தமூர்த்தி. 7 நாமங்கள் வருது. ஸோ 7 நாமங்களால் உனக்கு நமஸ்கரிக்கிறேன். ஸோ அதுதான் அந்த பஞ்சாயுத ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அந்த பெருமாளுக்கு ஒரு ஸ்தோத்திர இது இருக்குது. 5 ஆயுதங்கள் அவன் கையில் வச்சுன்னு இருக்கான் பகவான். அந்த 5 ஆயுதங்களுக்கும் ஸ்தோத்திரம் உண்டு. இந்த மாதிரி பகவான் வேற, அவன் கையில் இருக்கிற ஆயுதங்களோ அவனோ வேற இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு தத்துவஸ்வரூபம். அந்த மாதிரி எல்லா ஸ்வரூபத்துலேயும் அவனை தான் பார்க்குறோம் அப்படின்றதுனால அந்த மாதிரி பஞ்சாயுத ஸ்தோத்திரம், ஆயுத ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது மகாவிஷ்ணு பேரில். ஸோ இந்த மாதிரி அவனுடைய கையில் இருக்கிறது இந்த வேல், மயில், சேவல் எல்லாம் சொல்லி அவனுக்கு நமஸ்கரிக்கிறார். ஸோ இதுதான் இந்த 31வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிடுங்க, அடுத்த ஸ்லோகம் போகலாம். ஓகே. நமः கேக்கினே சக்தையே சாபி துப்யம், நமச்சாக துப்யம் நமः குக்குடாய, நமः சிந்தவே சிந்து தேசாய துப்யம், நமஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. சூப்பர். ஸோ இது 31வது ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் 32வது ஸ்லோகம். இது யார் சொல்லணும்? திரிபுர சுந்தரி மாமி. திரிபுர சுந்தரி மாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தில் முருகனை சொல்லி 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 அவனுடைய ஜெய உத்கர்ஷம் பண்ண போறார். என்ன சொல்றது, ஜெய ஜெய அப்படின்னு ஒரு கோஷம் பண்றது. ஜெய அப்படின்னா என்ன அப்படின்னா செழிக்கட்டும், அவர் வளரட்டும், அந்த செழிப்பை உண்டாகட்டும், அவர் உயரட்டும்,
விக்ட்ரி உனக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஜெயா அப்படின்னா அது ஒரு செழிப்பு, அது வந்து உயரட்டும், செழிப்பாகட்டும், ஆர் வளரட்டும் அப்படின்னு இருக்கிற ஒரு ஒரு ஃப்ரேஸ். என்னென்ன செழிக்கணும் முருகனுக்கு அப்படின்னு சொல்ல போகிறார். ஐ திங்க் வேற யாராவது கூப்பிடுவோமா? வித்யாஸ்ரீதர் மாமி. வித்யாஸ்ரீதர் மாமி, நமஸ்காரம். நமஸ்காரம். ஸோ அதை வந்து சொல்ல போகிறார். இதை இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். இது 32வது ஸ்லோகம். ஜெயானந்த பூமன் ஜெயானந்த பூமன் ஜயாபார தாமன். ஜயாபார தாமன். எஸ், ஜயானந்த பூமன் ஜயாபார தாமன். ஜயானந்த பூமன் ஜயாபார தாமன். ஜயாமோக கீர்த்தே ஜயாமோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே. ஜயானந்த மூர்த்தே. ஜயானந்த பூமன் ஜயாபார தாமன் ஜயாமோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே. ஜயானந்த பூமன் ஜயாபார தாமன் ஜயாமோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே. ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷ பந்தோ. ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷ பந்தோ. ஜயத்வம் சதா முக்திதானேஷ சூனோ. ஜயத்வம் சதா முக்தி தானேச சூனோ. எஸ், ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷ பந்தோ. ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷ பந்தோ. ஜயத்வம் சதா முக்திதானேஷ சூனோ. ஜயத்வம் சதா முக்தி தானேஷ சூனோ. ஜயானந்த பூமன் ஜயாபார தாமன் ஜயாமோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே. ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷ பந்தோ ஜயத்வம் சதா முக்திதானேஷ சூனோ. ஜயானந்த பூமன் ஜயாபார தாமன் ஜயாமோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே. ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷ பந்தோ ஜயத்வம் சதா முக்தி தானேஷ சூனோ. சூப்பர். எல்லா ராத்திலையும் ஒரே ஒரு ஒரு விண்ணப்பம்னு வச்சுக்கலாம். இந்த ஜய அப்படின்றது தான் ஜய. இந்த ஜயன்னு தான் சொல்லுவா, அது ஜெய கிடையாது. ஜெய அப்படின்னா தெரில, அதுக்கு என்ன மீனிங் தெரில. ஜய அப்படின்றது தான் ஜெயம், விக்ட்ரி. ஸ்ரீராம ஜெயம்னு நிறைய பேர் ஆற்றுல அந்த கோலத்தில் எழுதுவா. அந்த ஸ்ரீராம ஜெயம்ல வந்து ஜேக்கு வந்து இந்த இது போடுவா, கொம்பு போடுவா, ஜெயம் அப்படின்னு போடுவா. அந்த ஜேக்கு அந்த கொம்பு போடாமல் ஸ்ரீராம ஜெயம், இந்த ஜா யா இம், அதான் இப்படி தான் எழுதணும். சொல்லலாமா? சொல்லுங்க மாமி. ஏ அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல கிடையாது. ஆமா, ஏதான் இருக்கு இல்லையா? ஜ ஏ கிடையாது, ஏ கிடையாது. அதுதான், அதனால ஜய தான் வரும், ஜய. ஓ, ஓகே, கரெக்ட். ஸோ ஜ ய இம், ஸ்ரீராம ஜெயம் எழுதும்போது எல்லாரும் ஜெயம்னு எழுதுவோம். ஸோ இல்ல மாமி சொன்னது யாக்கா ஜாக்கா? ஏ கிடையாது, ஏ இருக்கு இல்லையா ஓ, தமிழ், அதாவது அ இ உ உ ஏ ஐ அப்படிதான் வரும். அதுல ஏ நெடில் மட்டும்தான் உண்டு, ஏ குறில் சமஸ்கிருதத்துல கிடையாது. அது ஜே போட்டாலும் சரி, ஏல போட்டாலும் சரி, எங்க போட்டாலும் ஏ ஏகார் ஏ நம்ம தமிழ்ல இருக்கு இல்லையா, அது கிடையாது, குறில் கிடையாது. அந்த மாதிரி ஐயும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்ல. ஏன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஐ உண்டு, ஐ உண்டு, ஐ நெடில் ஐ உண்டா? உண்டு உண்டு. ஓகே ஓகே. ஹிந்தில இருக்கோ? ஹிந்தில இல்லையோ? ஹிந்தில இருக்கா? ஓகே. ஏன்னா ஐசிஐசிஐ பேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐன்னு தமிழ் ஆ போட்டு ஈ போட்டிருப்போம், ஐசி போட்டாங்க. அதுதான் கேட்டேன், வேற ஒண்ணு. அது தமிழோடைய அப்படியே பக்கா டிரான்ஸ்லிட்டரேஷன். ஐசிஐசிஐ அப்படிதான் போட்டிருப்போம், அதுதான் கேட்டேன். ஐ, ஓகே. ஐனா என்னது? சான்ஸ்கிரிட்ல அடி அப்படின்னு அர்த்தமா? புரியல. ஐ அப்படின்னு நம்ம ஆ போட்டு யா போட்டு ஈ போடுவோம்ல, அதுக்கு வந்து என்ன மீனிங் சான்ஸ்கிரிட்ல?
ஐ பார்த்து சொல்றேன். ஐ சகின்னு வரும், அந்த அடியே சகி அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறேன், அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். ஓ இந்த பாட்டுல இந்த இது பேர் என்ன, ஏன்னா கூப்பிடுறது கூப்பிடுறது இல்லையா? ஒரு ஆமா ஐசகே ஆமா ஐ கூப்பிடுறது, அந்த மாதிரி ஹே அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ், சும்மா தோணித்து கேட்டேன். எஸ். ஸோ ஜெய ஜெய அப்படின்னா உனக்கு வந்து செழிப்பு உண்டாகட்டும், உன்னோட இது வந்து கீர்த்தி வந்து உயரட்டும், வளரட்டும், இதுதான் நம்ம சொல்ல முடியும். அது வந்து ஆனந்த பூமன் அப்படின்னா ஆனந்தத்தை உற்பத்தி பண்ற ஒரு ஒரு விஷயமா இருக்கிற முருகனே, ஆனந்தத்தை ரூபமாக ஆனந்த உருவாக இருக்கிறவனே, உனக்கு உனக்கு ஜெய அப்படின்னா நீ வந்து செழிப்பாயாக, அது உன்னுடைய புகழ் வளரட்டும். அபார தாமன் ஜெய, எல்லையில்லாத ஒரு ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறவன் நீ. அப்படிப்பட்ட உன்னுடைய ஒரு இது வந்து வளரட்டும், உன்னுடைய பிரைஸ், உன்னுடைய இது ஓங்கட்டும், வளரட்டும். அதான் ஜெய. அபார தாமன், ஜெயானந்த பூமன் ஜெய அபார தாமன், அபார தாமன் ஜெய. புரிஞ்சுதா? அப்புறம் அமோக கீர்த்தே, ஜெயாமோக கீர்த்தே அப்படின்போது ஜெய அமோக கீர்த்தே, அமோக கீர்த்தே ஜெய. அதாவது கீர்த்தி அப்படின்றது ஒருத்தனுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உலகம் முழுக்க கேட்டதெல்லாம் கொடுத்துருவான். அப்படிப்பட்டவனுடைய இது உனக்கு தெரியாதா, அவன் வந்து என்ன கேட்டாலும் தரான்ப்பா, அவ்வளோ பெரிய ஆழ்பாவான் அப்படின்னு கீர்த்தி. அதுதான் கீர்த்தி. அந்த கீர்த்தியான அந்த யசஸ் வந்து முருகன்ட்ட ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. அவனுக்கு கீர்த்தி வந்து சொல்ல வேணும். அவன் வந்து எல்லாரும் போற வரவா எல்லாருக்கும் கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கிறவன். அப்படி உலகம் முழுக்க இருக்கிற ஜனங்களுக்கு வந்து இந்த மகாபலம், அதாவது என்ன சொல்றது, மோட்சத்தையும் கொடுக்கிறவன். அப்படிப்பட்ட அவனுடைய கீர்த்தி உயரட்டும் ஜெய. அப்புறம் ஜெயானந்த மூர்த்தே, அதெல்லாம் உடுப்பா, இந்த ஆனந்த மூர்த்தியா உட்கார்ந்துட்டு இருக்கான் பார், அப்படிப்பட்ட அவனுடைய ஒரு இது வளரட்டும். ஆனந்த மூர்த்தி, அவனுடைய ஆனந்தம் எல்லாருக்கும் பரவட்டும், எல்லாருக்கும் அது கிடைக்கணும். அப்படி ஆனந்த மூர்த்தியா இருக்கிறான் அவன். அதுக்கப்புறம் ஜெயானந்த சிந்தோ, இந்த ஆனந்தத்தினுடைய கடலாவும் அவன் இருக்கான். எல்லாத்தையும் ஆனந்தத்தோட இது பண்றாரு. ஏன்னா அல்டிமேட்டா நம்மளுக்குலாம் என்ன வேணும் வாழ்க்கையில? காசு பணம் வேணுமா, சாப்பாடு வேணுமா? எதுவுமே வேண்டாம், ஆனந்தம் இருந்தா. அதாவது எல்லாம், அதாவது இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அந்த இது எல்லாத்துக்கும் போவா எல்லாரும். அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, காசு பணம் எல்லாம் இருக்குது சார், நிம்மதி இல்லை சார். ஒரு சிரிச்சுண்டு வாழறதுக்கு ஒரு இது இருக்க மாட்டேங்கிறது. எப்போ பாரு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, ஏதோ ஒரு சிந்தனை இருக்குது, இப்படியே இருந்துட்டு இருக்கு வாழ்க்கையில். அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னா ஆனந்தம் வேணும். அந்த ஆனந்தம்ன்றது எங்கே கிடைக்கிறது அப்படின்னா, அந்த பகவானுடைய திருவடி நிழல்ல தான் கிடைக்கிறது. அவன் அந்த ஆனந்த மூர்த்தியா இருக்கான், ஆனந்த சாகரமா இருக்கான், ஆனந்த சிந்தோ அப்படின்னு சொல்றார். ஆனந்த கடலே உனக்கு ஜெய, அது வளரட்டும், அது உன்னுடைய இது வளரட்டும். அப்புறம் ஜெய அசேஷ பந்தோ, பந்துவா இருக்கான், அசேஷ பந்துவா இருக்கான். எல்லா விதமான உறவுகள், நீ என்ன சொல்லு, நீ என் பிள்ளையா இருக்கியா முருகா, நீ என்னுடைய அப்பாவா இருக்கியா, இல்லை என்னோட சகியா, அதாவது சகியா இருக்கியா, இல்லை தோழனா இருக்கியா, எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஒரு இதுலேயும் நீ இருக்க அப்படின்னு ஜெய அசேஷ பந்தோ ஜெய. அப்புறம் ஜெய துவம் சதா, அதாவது சதா துவம் ஜெய, இதுதான் முடிக்கணும். இந்த கடைசி இந்த ஜெயத்துவம் சதான்றதை இப்படி திருப்பி போட்டுக்கணும். சதா துவம் ஜெய, நீ எப்போதும் நீ வந்து செழித்து ஓங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட நீ முக்திதான, முக்தியை தரக்கூடிய பிரபுவாக இருக்கே. முக்திதான
ஈசசூனோ முக்தி தரக்கூடிய பிரபுவாக இருக்கிற ஈசனுடைய புத்திரனாக இருக்கிற நீ உனக்கு சதா துவம் ஜெய, நீ எப்போதும் அப்படி ஓங்கி இருக்கணும் முருகா. அதை தவிர நான் உன்ட்டே என்ன கேட்கறது, நீ எல்லாருக்கும் எல்லா அருளையும் தரணும். இப்படிப்பட்ட நீ அப்படி அப்படி எல்லாரும் கொண்டாடணும் உன்னை அப்படின்னு ஒரு இதில் அந்த ஒரு உத்கர்ஷமாக அவர் சொல்கிறார் ஆதிசங்கரர். ஜெயானந்த பூமன் ஜெயாபார தாமன் ஜெயாமோக கீர்த்தே ஜெயானந்த மூர்த்தே ஜெயானந்த சிந்தோ ஜெயாசேஷ பந்தோ ஜெயத்வம் சதா முக்திதானேஷ சூனோ. முக்தியை கொடுக்கக்கூடிய நீ எப்போதும் அப்படி உன்னுடைய செழிப்பு வளரட்டும், அப்படி உயரட்டும். அப்படி நீ உன்னுடைய இது இருந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் நீ இது பண்ண முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஜெய ஜெய கோஷம் இந்த இதில் 32வது ஸ்லோகத்தில் சொல்லி 32 ஸ்லோகங்களை ஆதிசங்கரர் கம்ப்ளீட் பண்ணுறார் சுப்பிரமணிய புஜங்கத்தில். அடுத்த ஸ்லோகம் ஃபலஸ்ருதியாக இருக்கிற ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிடுங்க, அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடலாம். யார் சொன்னது? நான் சொல்றேன். ஜெயானந்த பூமன் ஜெயாபார தாமன் ஜெயாமோக கீர்த்தே ஜெயானந்த மூர்த்தே ஜெயானந்த சிந்தோ ஜெயாசேஷ பந்தோ ஜெயத்வம் சதா முக்தி தானேஷ சூனோ. சூப்பர். ஜெயா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஜெயானந்த பூமன் ஜெயாபார தாமன் ஜெயாமோக கீர்த்தே ஜெயானந்த மூர்த்தே ஜெயானந்த சிந்தோ ஜெயாசேஷ பந்தோ ஜெயத்வம் சதா முக்தி தானேஷ சூனோ. சூப்பர் சூப்பர். ஸோ இது 32 ஸ்லோகங்களை ஆதிசங்கரர் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். நம்மளும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது அடுத்தது நான் இந்த ஃபலஸ்ருதியில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன். என்ன சொல்கிறது, பலனை தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம. அதனால் இந்த 33வது ஸ்லோகத்தை நம்ம என்ன மீனிங் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். படிக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு பலஸ்ருதிகளில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அவனுக்கு என்ன பலன் கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு என்ன கேட்குறோன்றதும் நம்மளுக்கு தெரியும். அதனால் அதை அவன் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் என்னோடது, நான் படிக்கிற வரைக்கும். ஸோ அதனால் இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்தாலும் வனமாலிகதீசாரியோட மூடிட்டு ஸ்ரீராம ராம ராம அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு கம்முன்னு இருக்கணும், அவ்வளோதான். இதீதம் கீர்த்தனியசிய கேசவசிய மகாத்மனஹா நாம் நாம் சஹஸ்ரம் திவ்யானம், அதெல்லாம் அவன்கிட்ட எதுக்கு போய் சொல்லணும், அவனுக்கே தெரியாதா? ஏன்டா என்கிட்டயே சொல்கிறேன், நான் எனக்கு என்ன முக்தி, நான் எனக்கு உனக்கு என்ன தரணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் கேட்க மாட்டான். அந்த பாவனையில் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஸோ இந்த 33வது ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் சொல்கிறார், புஜங்காக்கிய விருத்தேன கிளிப்தம் ஸ்தவம் யஹா. புஜங்காக்கிய யஹா புஜங்காக்கிய விருத்தேன கிளிப்தம் ஸ்தவம். இப்படி பிரிச்சுக்கணும். எவன் ஒருவன் ஆர் ஒருவள், ஸோ இது யார் ஒருவர் புஜங்காக்கிய விருத்தேன, இந்த புஜங்கம்ன்ற விருத்தத்தில், அதாவது விருத்தம் இந்த சென்ஸ் இந்த மீட்டரில் சொல்லப்பட்ட, கிளிப்தம் செய்யப்பட்ட ஸ்தவம் இந்த ஸ்தோத்திரத்தை படேத் படேத் பக்தி அதான் குஹம் படேத் பக்தி யுக்தோ குஹம் சம்பிரணம்ய யஹ புஜங்காக்கிய விருத்தேன கிளிப்தம் ஸ்தவம். யார் ஒருவன் புஜங்க என்ற அந்த விருத்தத்தில் பண்ணின செய்யப்பட்ட, கிளிப்தம்னா செய்யப்பட்ட, ஸ்தவம் ஸ்தோத்திரத்தை அதாவது குஹம் சம்பிரணம்ய படேத் பக்தி யுக்தோ, முருகனை வணங்கி ஒருத்தன் படிக்கிறானோ, படேத்து பக்தி யுக்தோ, இந்த பாவம் தான் முக்கியம். படிக்கிறானோ இல்லை பக்தியோடு படிக்கிறானோ, பட்டேத்து பக்தி யுக்தோ பட்டேத்து பக்தி யுக்தா பட்டேத்து. ஸோ
புஜங்காக்கிய விருத்தேன யஹா யவன் புஜங்கம் என்ற விருத்தத்தில் செய்யப்பட்ட ஸ்தோத்திரத்தை குஹம் சம்பிரணம்ய முருகனை வணங்கி பக்தியுக்தா பठेत பக்தியோடு படிக்கிறானோ அவன் சஹா சுபுத்ரான் களத்ரம் தனம் தீர்க்கமாயு லபேத். அவனுக்கு என்னென்ன கிடைக்கிறது அப்படின்னா நல்ல குழந்தைகள், சுபுத்ரான் நல்ல குழந்தைகள், அப்புறம் களத்திரம் களத்திரம் சுபுத்ரான்னு போட்டிருக்கணும் அவரே. சுபுத்ரான் களத்திரம், அதாவது நல்ல குழந்தைகள், நல்ல பார்ட்னர். களத்திரம்னா பார்ட்னர். ஸோ ரெண்டு பேரையும் சொல்கிறார். இப்போ அந்த பையனுக்கு பொண்ணு கிடைக்கும், பொண்ணுக்கு பையன் கிடைப்பான், நல்ல இது. ஸோ அப்புறம் தனம், நல்ல காசு பணம். அப்புறம் தீர்க்கம் ஆயுகு, நல்ல தீர்க்கமான ஆயுகு. எதுக்கு தீர்க்கமான ஆயுகு எல்லாரும் வேண்டி கேட்குறோம் அப்படின்னா, பகவானை ஆராதனை பண்ணுறதுக்கு தான். நான் இன்னும் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கணும் சார், கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. தீர்க்கம் ஆயுகு எதுக்காக, எனக்கு ஆயுஷை கொடுன்னு எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா, இதுதான் மனுஷ பிறவி, இதில் தான் உன் நாமத்தை சொல்ல முடியும், இதுக்கப்புறம் என்ன பிறவி வருதோ தெரியாது முருகா, அதனால தீர்க்கமாயுகு. அதுக்காக தான் நம்ம இவ்வளவும் பிரார்த்தனைகள். ஸோ அவன் நாமத்தை அவன் அருளாலே அவன் நாமத்தை, அவன் தாளை வணங்குவதற்கான நாமத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த பிறவி. ஸோ தீர்க்கமாயுகு லபேத்து, இப்படிப்பட்ட இவற்றை அடைகிறான். லபேத்து. அது மட்டுமா, சஹா நரஹா, அதே அந்த மனுஷன் கடைசியில் பாருங்க, அதாவது சுபுத்ரான் களத்திரம் தனம் தீர்க்கமாயுகு லபேத் ஸ்கந்த சாயுஜ்யம் அந்தே நரஹா சஹா. ஸோ சஹா நரஹா, அந்த மனுஷன், அந்தே கடைசி காலத்தில் என்ன கிடைக்கிறது அவனுக்கு அப்படின்னா, லபேத்து அடைகிறான். என்னத்தை? ஸ்கந்த சாயுஜ்யம், முருகனின் திருவடி நிழலை அடைகிறான். அதுதானே வேணும், மோட்சம் தானே வேணும், அவனுடைய ஒரு சாயுஜ்யத்தை நம்ம அடையிறது தானே வேணும். அதனால தானே ஆதிசங்கரர் இங்கேயும் சொன்னார் சௌந்தரிய லஹரியில், பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணாம் இதி ஸ்தோத்தும் வாஞ்சன் கதையதி பவானி துவம் இத்தியஹ, இதி ஸ்தோத்தும் வாஞ்சன் கதையதி பவானி துவம் இத்தியஹான்ட்ட. நான் இப்படி கேட்குறேன், ஆனால் அவள் என்ன பண்ணுறா, கேட்கறதுக்குள்ள ததைவத்துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி, அதுதான் அவள் காமிக்கிறா. அந்த விஷயத்தை, சாயுஜ்யம் தான் எனக்கு வேணும். சுபுத்ரான் களத்திரம் தனம் தீர்க்கமாயுகு, இதெல்லாம் வேர்ல்ட்லி இதுக்கு கிடைக்கிறது. அதுக்கும் மேலே என்ன கிடைக்கிறது அப்படின்னா, அந்தே கடைசியில் ஸ்கந்த சாயுஜ்யம் லபேத்து அப்படின்னு சொல்கிறார். அதாவது முருகனுடைய இந்த திருவடி நிழலை அடையக்கூடிய ஒரு முக்தியையும் அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்லி இந்த 33வது ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்ணுறார். அதாவது 33 ஸ்லோகங்கள், 32 ஸ்லோகங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த ஒரு பலஸ்ருதியை இந்த கடைசியில் வைக்கிறார். ஸோ இதுதான் இந்த 33வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங் மட்டும் இப்போ பார்த்துட்டோம் போகிறோம். இந்த ஸ்லோகத்தை இது இதுதான். ஸோ அதனால் பலஸ்ருதி தான், அதனால் அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 32 ஸ்லோகங்களோட வி ஆர் கம்ப்ளீட்டிங் சுப்பிரமணிய புஜங்கம். இந்த லாஸ்ட் ஸ்லைடு இதி ஸ்ரீமத் சங்கர பகவதா கிருத்தௌ ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் சம்பூர்ணமாக இன்றைக்கி நம்ம படிச்சுட்டோம். ஸோ இந்த 32 ஸ்லோகங்களும் சம்பூர்ணமாக நம்ம வித் மீனிங், ஓரளவுக்கு இன்டெப்த் அனாலிசிஸோட நம்ம இந்த 32 ஸ்லோகங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஸோ அது அப்படி ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஸ்லோகங்களும் பார்த்தோம். ஸோ இந்த வரக்கூடிய வாரங்களில் நம்ம இதனுடைய ஒரு ரிவிஷனாக நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு வில் கம்ப்ளீட் அந்த ரிவிஷன் போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கும் படிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது டிவியில் ஓடுறத பார்த்தா கூட உங்களுக்கு அது சொல்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இந்த 32 ஸ்லோகங்கள் ரொம்ப அழகழகான ஸ்லோகங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் முருகனுடைய கிருபை தான்.
ஸோ அவன் நினச்சிட்டு இருக்கான் கரெக்டாக நம்ம இன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் we are completing. ஸோ நாளையிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது. ஸோ சில கோயில்கள்லாம் இன்னிலேருந்தே பண்ணுறாங்க. ஏன்னா மார்கழியில் 30 நாள் இல்லை போல் இருக்குது, 29 நாள் தான் இருக்குது போல் இருக்குது இந்த வருஷம். ஸோ அதனால் இன்னிலேருந்து சில கோயில்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த 30 நாள் கம்ப்ளீஷனுக்காக. ஆனால் நாளையிலேருந்து தான், நாளைக்கு தான் தனுர் மாத பிறப்பு, நாளைக்கு தான் தர்ப்பணங்கள்லாம். ஸோ இன்னியோட சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய மீனிங், சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் அது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வில் சி முருகன் ஆந்தம் அண்ட் கம்ப்ளீட் டுடேஸ் செஷன். ஸோ முருகன் ஆந்தம் சொல்கிறதுக்கு அந்த ஐ வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் மீனிங் கிடையாது. மேபி ஹிந்தியில ஐ சக்கின்னு சொல்லுவாளா இருக்கும். ஓகே, இருந்தாலும் நான் வந்து பார்த்து இன்னும் எங்க ஏதாவது இருக்கா சம்ஸ்கிருதத்துல பாக்குறேன். ஓகே மாமி, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இந்த முருகனாந்தம் நீங்களே கம்போஸ் பண்ணினதா? இல்லை முருகனாந்தம் வந்து வள்ளல் வாரியார் சுவாமிகள் எழுதினது. காம்போசிஷன் வந்து இவர் பண்ணது ரவீந்திரநாத் தாகூரோட இதுதான். அது கம்போஸ் யார் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலி நம்ம நேஷனல் ஆந்தம் டியூன்ல தான் இருக்கு. ஆமா, நான் அந்த நினைச்சிட்டேன். ஓ ஓகே. லிரிக்ஸ் இஸ் ரிட்டன் பை கிருபானந்த வாரியார். ஓகே, thank you. அது அவருடைய ஒரு குஹப்புகழ்னு எழுதினார். அவர் திருப்புகழ் மாதிரி அவர் வந்து ஒரு குஹப்புகழ்னு ஒன்று எழுதியிருக்கார். அதுவும் வந்து திருப்புகழ் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த புக்கில் கடைசி அட்டையில் இந்த பாட்டு இருந்தது. இது யாருமே கவனிக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் இங்கே பாட்டு கிளாஸில் எல்லாம் சொல்லி நாங்கள்லாம் வந்து அதை வந்து பாட ஆரம்பித்தோம். அதுலேருந்து பயங்கர ஹிட் ஆகிடுது இது. எங்க குரு மாமியும் பாடுவா இது. ஓ அப்படியா? ஓகே. வாரியார் சுவாமிகளோட ரொம்ப நெருக்கம் மாமிக்கு. ஓகே. அதனால இது பாடுவா, இதே டியூன்ல தான் பாடுவா. ஓ ஓகே. எஸ். ஸோ இந்த வாரம் முருகன் ஆந்தம் யார் சொல்லணும்? ஸ்ரீ சந்திரிகா மாமி. ஓகே, நமஸ்காரம். சிவகுக குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனாபுரி வாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர் தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாரா தாரா தவ முனிவரர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ சக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். 8 நிமிஷம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். ரெண்டாவது வந்து இந்த கிளைமேட் மாறிண்டே இருக்கு எல்லாருக்கும். ஸோ அதனால வந்து நிறைய மிளகு அண்ட் வெத்தலை வந்து சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு வந்து அது நல்லது. சளியெல்லாம் வராமல் இருக்கும். ஏன்னா கிளைமேட் வந்து இப்போது திடீர்னு ஜில்லுன்னு இருக்குது, திடீர்னு வெயில் அடிக்கிறது, திடீர்னு மழை பெய்யுது. ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் எல்லோரும் வந்து மிளகு அண்டு இது வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. வெத்தலை அட்லீஸ்ட் வெத்தலை வெந்நீரில் போட்டு குடித்தா இதுவாக இருக்கும், தொண்டையெல்லாம் சரியாக இருக்கும். ஸோ ஆமா மடிச்சு சாப்பிடலாம், மென்னு சாப்பிடலாம். சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டாக்கா நல்லது, ஒண்ணுமே இல்லை. ஆமா. சொல்லுங்க கௌரி. நெக்ஸ்ட் வீக் நம்ம இத ரிவைஸ் பண்ண போறோமா? ஆமா, நெக்ஸ்ட் வீக் வில் ரிவைஸ். நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 10 ஸ்லோகம்ஸ் வந்து ஒரு 10 பேருக்கு அசைன் பண்ணிடுறேன். அவ வந்து நான் அதான் in case அவரோட சாய்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா probably they can post it and let us know.
நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் பேரை கூப்பிடுவேன். அதுதான் சொல்றேன். ஓகே. அந்த மாதிரி ஏதாவது சாய்ஸ் இருந்ததுன்னா ஓகே. இல்ல நான் தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரியாது, நான் தான் பண்ணுவேன். எஸ். சோ ஏன்னா சில பேர் டேட்டா ஜாயின் பண்றா இல்லையா, அவள் வந்து மிஸ் ஆயிடக்கூடாது. கேட்டேன் வேற. புரியுது. எஸ். சோ நமஸ்காரம் எல்லாருக்கும். Thank you so much. Thank you. நமஸ்காரம். Thank you.